கர்த்தரை நமக்கு ஸ்தோத்திரம். Jeremiah chapter 1 verse 1 to 10. The word of the Lord came to me, saying, Before I formed you in the womb, I know you. Before you were born, I set you apart. I appointed you as a prophet to the nation. Alas, sovereign Lord, I said, I do not know how to speak. I am too young. But the Lord said to me, Do not say, I am too young. You must go to everyone I send you to and say whatever I command you. Do not be afraid of them, for I am with you and will rescue, declares the Lord. Then the Lord reaches out his hand and touches my mouth and said to me, I have put my words in your mouth. See, today I appoint you over nations and kingdoms, to uproot and tear down, to destroy and overthrow, to build and to plant. Amen. இயேசு நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசு சொல்லுக்கா தூரமா, இப்போ வந்து கேக்குதமா. இயேசு நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசு சொல்லுக்கா தூரமா, இப்போ வந்து கேக்குதமா. உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். உன்னை உள்ளங்கையிலே வரிந்து உள்ளே நின்றான். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். உன்னை உள்ளங்கையிலே வரிந்து உள்ளே நின்றான். நீ போர்க்கையில் வருக்கையில் பத்திரமாக பாதுகாப்பேன் என்று சொன்னேன். இயேசு நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசு சொல்லுக்கா தூரமா, இப்போ வந்து கேக்குதமா. தாயின் கருவினிலே உருவாகி உன்னை தெரிந்து கொண்டேன். ஏற்ற காலத்திலே உன்னை நானே உயர்த்திடுவேன். தாயின் கருவினிலே உருவாகி உன்னை தெரிந்து கொண்டேன். ஏற்ற காலத்திலே உன்னை நானே உயர்த்திடுவேன். பெற்ற தாயை தன் பாலகனை மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று இயேசு சொல்லுக்கா தூரமா, இப்போ வந்து கேக்குதமா. இயேசு நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசு சொல்லுக்கா தூரமா, இப்போ வந்து கேக்குதமா. எரேமியா
இந்த புஸ்தகத்தை படிப்பதற்கு முன் அதன் பின்னணி, வரலாற்று சூழ்நிலை, எழுதியவர், எழுதப்பட்ட சூழ்நிலை, எழுதப்பட்ட காலம், எழுதப்பட்டதன் நோக்கம், அதன் உள்ளடக்கத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம், சிறப்பம்சங்கள், அதில் வலியுறுத்தப்படும் காரியங்கள், புதிய ஏற்பாட்டில் அது எப்படி நிறைவேறியது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இதை பார்த்துவிட்டு நாம் இந்த புஸ்தகத்தை வேதாகமத்தில் வாசிக்கும் போது இன்னும் ஆழமாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை தெளிவாக, எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எரேமியா புஸ்தகத்தை எழுதியவர் எரேமியா. இதன் மைய கருத்து மனம் திரும்பாத யூதா தேசத்தை குறித்த தப்பிக்க முடியாத தேவனின் நியாய தீர்ப்பு. எழுதப்பட்ட காலம் கிமு 585 முதல் 580 வரை. முதலில் எரேமியா புஸ்தகத்தின் பின்னணி பற்றி பார்க்கலாம். தெற்கு சாம்ராஜ்யமான யூதா தேசத்தின் சரித்திரத்தில் இறுதி 40 ஆண்டுகளாகிய கிமு 626 முதல் 586 வரை எரேமியாவின் தீர்க்க தரிசன ஊழியம் செய்யப்பட்டது. எருசலேமையும் அதன் தேவாலயத்தையும் அழித்த பாபிலோனியரின் படையெடுப்புகளை அவனுடைய வாழ்க்கையில் அவன் கண்டான். யூதாவின் வீழ்ச்சியின் இறுதி வருடங்களில் எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டியதாக இருந்ததால் அவனுடைய புஸ்தகம் சோகமும் அழிவின் அடையாளங்களும் நிறைந்தவையாக காணப்படுகிறது. ஒரு ஆசாரியனின் மகனாகிய எரேமியா ஆனத்தோத் என்கிற ஆசாரிய கிராமத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டான். இந்த கிராமம் எருசலேமின் வடகிழக்கு பகுதியில் 4 மைல் தூரத்தில் இருந்தது. அந்நாட்களில் மனாசே என்கிற கொடிய ராஜா ஆண்டு கொண்டிருந்தான். நல்ல ராஜாவாகிய யோசியா ஆண்ட 13ஆம் வருஷத்தில் எரேமியா தனது தீர்க்க தரிசன ஊழியத்தை தொடங்கினான். யோசியாவின் சீர்திருத்த இயக்கத்தை எரேமியா ஆதரித்தான். ஆனாலும் இந்த சீர்திருத்தங்கள் மக்களின் இருதயத்தில் உண்மையான மாறுதலை கொண்டு வரவில்லை என்பதை அவன் விரைவில் கண்டு கொண்டான். தேசமெங்கும் உண்மையான மனம் திரும்புதல் இல்லை என்றால் நியாய தீர்ப்பும் அழிவும் திடீரென்று வரும் என்று எரேமியா எச்சரித்தான். அசீரியா கிமு 612 பாபிலோன் தலைமையில் சில நாடுகளால் சூழப்பட்டு கைப்பற்றப்பட்டது. யோசியா ராஜாவின் மரணத்திற்கு 4 வருடங்களுக்கு பின் கர்கமேஷ் என்கிற யுத்த களத்தில் பாபிலோன் எகிப்தை தோற்கடித்தது. அதே வருடம் நேபுகாத் நேச்சாரின் பாபிலோனிய சேனை பாலஸ்தீனாவின் மேல் படையெடுத்து எருசலேமையும் கைப்பற்றியது. அங்கிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட தலை சிறந்த வாலிபரை பாபிலோனுக்கு கொண்டு சென்றார்கள். இந்த வாலிபர்களில் சிலர்தான் தானியேலும் அவனது 3 நண்பர்களும். எருசலேமுக்கு எதிரான 2வது படையெடுப்பு கிமு 597 நடந்தது. அப்பொழுது 10,000 பேர் கைதிகளாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். இதில் ஒருவர்தான் எசேக்கியேல். இக்காலங்களில் எல்லாம் வரவிருக்கும் தேவனின் நியாய தீர்ப்பை குறித்த தீர்க்க தரிசன எச்சரிக்கை அசட்டை செய்யப்பட்டது. எருசலேமுக்கும் எருசலேமின் தேவாலயத்திற்கும் யூதா ராஜ்யம் முழுவதற்குமான இறுதி அழிவு கிமு 586 வந்தது. புலம்பும் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படும் எரேமியா கடினமான செய்தியை அறிவிப்பவனாக இருந்தாலும் உணர்வு மிக்க நொறுங்கிய இருதயம் கொண்ட மனிதன் என்று இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் வெளிப்படுத்துகிறது. அவனுடைய இலகிய ஆவியானது தேவனின் தீர்க்க தரிசன வார்த்தையை அவனது குடும்பமும் நண்பர்களும் ஆசாரியர்களும் ராஜாக்களும் யூத மக்கள் அனைவரும் புறக்கணித்ததை உணர்ந்ததால் அவனது வேதனையை இன்னும் அதிகப்படுத்தியது. தன் ஜீவியம் முழுவதும் தனித்து விடப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டும் இருந்ததால் எல்லா தீர்க்கதரிசிகளையும் விட எரேமியா தைரியமிக்கவனாக இருந்தான். எதிர்ப்பின் மத்தியிலும் தேவனின் நியாய தீர்ப்பு சமீபமாக இருக்கிறது என்று தன் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும்படியான தனது தீர்க்க தரிசன அழைப்பை உண்மையாக நிறைவேற்றினான். எரேமியாவின் வாழ்க்கையை சுருக்கி கூறும் எழுத்தாளர் ஒருவர் கூறுவது என்னவென்றால், எரேமியாவுக்கு இருப்பதை விட அதிகமாக நொறுக்கும் பாரம் அழியும் மனிதன் ஒருவருக்கும் இருந்ததில்லை என்று. எரேமியாவின் வாழ்க்கையில் அறியப்படும் சிறந்த உண்மையான நிலை விடுவிக்கப்படாத துன்பங்கள், தேவ செய்தியை பயமின்றி எடுத்துரைக்கும் தன்மை, சோர்வில்லாமல் தன் ஜனத்திற்காக பரிந்து பேசும் ஜெபம் ஆகியவைகள் யூத குலத்தின் சரித்திரத்தில் எங்கும் காண முடியாது. ஆனால் அவனது வாழ்க்கையின் சோக கதை என்னவென்றால், அவன் செவிட்டு காதுகளுக்கு பிரசங்கித்து தன் நாட்டு மக்களிடத்தில் அன்பு செலுத்தியும் முடிவில் வெறுப்பை பதிலாக பெற்றுக் கொண்டதுதான் மிச்சம். இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் எரேமியா என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 20 வருடங்கள் யூதா தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் உரைத்த பின் அவனது செய்திகளை எழுத்து வடிவாக்கும்படி தேவனால் எரேமியா தூண்டப்பட்டான். அவ்வாறே எரேமியா சொல்ல சொல்ல அவனது உண்மையுள்ள காரிய தரிசியாகிய ஃபாரூக் அதை எழுதினான். ராஜாவின் முன்பு நிற்க எரேமியாவுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததால் ஆலயத்தில் தீர்க்க தரிசனங்களை வாசிக்கும்படியாக ஃபரூக்கை அனுப்பினான். அதன் பிறகு எகுதி அவைகளை ராஜாவாகிய யோயாக்கீமுக்கு வாசித்தான். எரேமியாவின் மீதும் தேவனுடைய வார்த்தையிலும் தனக்கிருந்த வெறுப்பை ராஜா வெளிப்படுத்த அந்த புத்தக சுருளை துண்டு துண்டுகளாக கிழித்து அக்கினியிலே எரிந்தான். ஆனால் எரேமியா மீண்டும் தீர்க்க தரிசனங்களை ஃபாரூக்கிடம் சொல்ல அவன் மறுபடியும் அதை எழுதினான். இம்முறை 1வது புஸ்தக சுருளில் இருந்ததை விட அதிகமானவைகளை சேர்த்தான். எரேமியாவின் மரணத்திற்கு பின்பு கிமு 585 முதல் 580 எரேமியாவின் புஸ்தகத்திற்கு ஃபரூக் இறுதி வடிவம் கொடுத்திருக்க வேண்டும். அடுத்ததாக எரேமியா புஸ்தகம் எழுதப்பட்டதன் நோக்கம்.
இந்த புஸ்தகத்தின் நோக்கங்களாக முதலில் எரேமியாவின் தீர்க்க தரிசன ஊழியமும் செய்தியும் என்றும் நிலைக்கும்படி பதிவு செய்யப்பட்டது. இரண்டாவதாக தேவ ஜனம் தங்களது உடன்படிக்கையை மீறி தேவனுக்கும் அவரது வார்த்தைக்கும் எதிர்த்து முரட்டாட்டத்தில் நிலைக்கும் போது தேவனின் தவிர்க்க முடியாததும் தப்பித்துக் கொள்ள முடியாததுமான நியாய தீர்ப்பை வெளிப்படுத்தவும் எழுதப்பட்டது. மூன்றாவதாக தீர்க்க தரிசன வார்த்தையின் உண்மையும் அதிகாரமும் செயல்முறையில் விளக்கப்படவும் எழுதப்பட்டது. எரேமியாவின் வாழ்நாளிலேயே அவன் கூறிய பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின. பல ஆண்டுகளுக்கு பின் நடக்கக்கூடியவைகளை குறித்த தீர்க்க தரிசனங்களும் பிற்காலத்தில் நிறைவேறின. சில தீர்க்க தரிசனங்கள் வருங்காலத்தில் நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கிறது. அடுத்ததாக எரேமியா புஸ்தகம் பற்றி ஒரு கண்ணோட்டம். முக்கியமாக யூதா தேசத்துக்கு உரைக்கப்பட்ட எரேமியாவின் தீர்க்க தரிசனங்களின் தொகுப்புதான் இந்த புஸ்தகம். 9 அந்நிய தேசங்களாகிய எகிப்து, பெலிஸ்தியா, மோவாப், அம்மோன், ஏதோம், தமஸ்கு, அரேபியா, ஏலாம், பாபிலோன் ஆகியவற்றிற்கும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனங்கள் நியாய தீர்ப்பை குறித்து அதிகமாக உரைக்கப்பட்டாலும் மீட்பை குறித்தும் சில தீர்க்க தரிசனங்கள் உண்டு. கால வரிசைப்படியாகவோ கருத்தின்படியாகவோ இவை வரிசைப்படுத்தப்படவில்லை. புஸ்தகத்தின் ஒரு பகுதி கவிதை வடிவிலும் வேறு சில பகுதிகள் உரைநடை வடிவிலும் சில பகுதிகள் கதை வடிவிலும் எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசன செய்திகளின் இடையே சில சரித்திர காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக முதலில் எரேமியாவின் தனிப்பட்ட வாழ்க்கையும் ஊழியமும், இரண்டாவதாக யூதா ராஜ்யத்தின் சரித்திரம், முக்கியமாக ராஜாக்களாகிய யோசியா, யோயாக்கீம், செதேக்கியா ஆகியோரின் காலத்தில் உள்ள யூதா தேசத்தின் சரித்திரம், எருசலேமின் வீழ்ச்சி, பாபிலோனும் பிற தேசங்களும் சம்பந்தப்பட்ட அகில உலக சம்பவங்கள் ஆகியவைகள் எழுதப்பட்டுள்ளன. எசேக்கியலை போலவே தன்னுடைய தீர்க்க தரிசன செய்தியை விளக்கும்படி பலவித உவமைகளையும் அடையாள செயல்களையும் எரேமியா உபயோகப்படுத்துகிறார். எடுத்துக்காட்டாக உபயோகமற்ற சணல் கச்சை, மலைத்தாழ்ச்சி, தான் திருமணம் செய்யவும் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளவும் தேவன் விதித்த தடை, குயவனும் களிமண்ணும், குயவனின் உடைக்கப்பட்ட கலசம், அத்திப்பழங்களுள்ள 2 கூடைகள், அவனுடைய கழுத்திலே பூட்டப்பட்ட நுகம், அவனுடைய சொந்த ஊரில் நிலம் வாங்குதல், பார்வோனின் ஒளிமுக வாசலில் புதைக்கப்பட்ட பெரிய கற்கள் ஆகியவைகளே. எரேமியா தனது தீர்க்க தரிசன அழைப்பை தெளிவாக புரிந்து கொண்டிருந்தாலும் தேவன் அதை அவனுக்கு அடிக்கடி உறுதிப்படுத்தியதாலும் யூதா அதை தொடர்ந்து எதிர்த்தாலும் புறக்கணித்தாலும் அவனை கொடுமைப்படுத்தினாலும் எரேமியாவால் தீர்க்க தரிசன வார்த்தைகளை தைரியத்தோடும் உண்மையோடும் உரைக்க முடிந்தது. எருசலேமின் அழிவிற்கு பின்பு எரேமியாவின் விருப்பத்துக்கு மாறாக அவன் எகிப்து தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். அங்கு சென்றாலும் எரேமியா மரிக்கும் வரை தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த புஸ்தகத்தின் சிறப்பம்சங்கள் பற்றி பார்க்கலாம். எரேமியா புஸ்தகத்தில் 7 முக்கிய அம்சங்கள் உள்ளன. முதலில் இது பரிசுத்த வேதாகமத்தின் நீளமான புஸ்தகங்கள் என்கிற பட்டியலில் இது 2வது இடத்தை பெற்றுள்ளது. சங்கீதங்களின் புஸ்தகத்தை அடுத்து அதிகமான வார்த்தைகள் கொண்ட புஸ்தகம் இதுவே. இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டின் மற்ற தீர்க்கதரிசிகளை விட எரேமியா தீர்க்கதரிசியின் தனிப்பட்ட வாழ்க்கையும் போராட்டங்களும் ஆழமாகவும் விளக்கமாகவும் இந்த புஸ்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக யூதா தேசத்தின் முரட்டாட்டத்தினால் புலம்பும் இந்த தீர்க்கதரிசியின் துக்கம், இருதய வேதனை, பெருமூச்சு ஆகியவைகள் இப்புஸ்தகத்தில் ஊடுருவி செல்கிறது. கடினமான செய்தியை எரேமியா கொடுத்தாலும் அவன் ஜனத்திற்காக ஆழமான துக்கமும் நொறுங்குதலும் உடையவனாக இருந்தான். தேவனுக்கே அவன் அதிக உண்மையாக இருந்ததினால் தேவனுடைய வேதனை அவனது ஆழமான வேதனையாக மாறியது. நான்காவதாக இதில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தைகளில் முக்கியமான வார்த்தை பின்மாற்றம். இது 5 முறை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் உண்மையற்ற என்கிற வார்த்தை 10 முறை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. தேவனை எதிர்த்து முரட்டாட்டம் செய்வதற்கும் விசுவாச மறுதலிப்புக்கும் பலனாக வரும் தேவனின் தப்ப முடியாத நியாய தீர்ப்புதான் தொடர்ந்து இங்கு காணப்படும் கருப்பொருளாக இருக்கிறது. ஐந்தாவதாக வருங்காலத்தில் தேவன் தம்மிடத்தில் விசுவாசமுள்ள ஜனத்தை மீட்கும் பொழுது அளிக்கும் புதிய உடன்படிக்கை இங்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய இறையியல் வெளிப்பாடாகும். ஆறாவதாக உவமைகளும் உவமானங்களும் கவரும் சொற்றொடர்களும் நினைவில் நிற்கும் பகுதிகளும் நிறைந்த இப்புஸ்தகத்தின் கவிதைகள் சொல்வன்மை மற்றும் இசைத்தன்மை உடையதாக இருக்கின்றது. ஏழாவதாக வேதாகமத்தின் மற்ற புஸ்தகங்களில் காணப்படுவதை விட எரேமியாவின் தீர்க்க தரிசனங்களில் பாபிலோனை குறித்து 164 இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்றம் பற்றி பார்க்கலாம். எரேமியாவின் புதிய உடன்படிக்கையை குறித்த தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் செய்த உடன்படிக்கையை பல முறை இஸ்ரேலும் யூதாவும் மீறியிருந்தாலும் அவர்களின் பின்மாற்றத்தின் நிமித்தம் ஆக்கினை தீர்ப்பை அடைந்திருந்தும் தேவன் அவர்களோடு புதிய உடன்படிக்கை செய்யும் நாளை குறித்து எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தான். கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் இந்த புதிய உடன்படிக்கை தொடங்கப்படுகிறது என்று புதிய ஏற்பாடு தெளிவுபடுத்துகிறது. இன்று புதிய உடன்படிக்கையின் தேவ ஜனமாகிய இந்த உடன்படிக்கை சபையில் நிறைவேற்றப்படுகிறது. இதன் உச்சநிலை இஸ்ரேலின் மகா பெரிய இரட்சிப்பை சென்றடையும்.
மேசியாவை குறித்த எரேமியாவின் தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசுவில் நிறைவேறியுள்ளன. முதலில் மேசியா நல்ல மெய்ப்பராகவும் நீதியுள்ள தாவீதின் கிளையாகவும் சொல்லப்பட்டிருக்கிறார். இரண்டாவதாக ராமாவில் கேட்கப்பட்ட புலம்பலும் கூக்குரலும் குழந்தை இயேசுவை கொல்ல ஏரோது ராஜா முயன்ற போது நிறைவேறியது. மூன்றாவதாக தேவனது வீட்டின் பரிசுத்தத்தை குறித்த மேசியாவின் வைராக்கியம் தேவாலயத்தை இயேசு சுத்தப்படுத்தியதன் மூலம் தெளிவாகிறது. இதுவே எரேமியா புஸ்தகத்தின் முன்னுரை. இதன் பின் இந்த புஸ்தகத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் போது எளிதாக தெளிவாக புரிந்து கொள்ள இது உதவும் என்று நம்புகிறேன். ராஜாவே அப்பா, இந்த நேரத்தை குத்துன் காமுக்கு நன்றி நாங்கள் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, அந்த ஜெரேமியா வாக்குத்தத்தத்தை போல என் தேவனாய் கர்த்தரப்பா, கர்ப்பத்தின் கனி உருவாத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிந்த தேவனே அப்பா, உமக்கு நன்றியோட நாங்கள் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, அந்த ஜெரேமியா போல அப்பா ஒரு ப்ராஃபிட்டா அப்பா அவர் உங்கள் வழியில் அப்பா நடந்தது காமுக்கு நன்றியோட நாங்கள் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் கூட என் தேவனாய் கர்த்தர் அப்பா உங்கள் வார்த்தையப்பா அவர் வழி நடத்தது காமுக்கு நன்றோம் நாங்கள் துதிக்கிற ஸ்தோத்திருக்கிறோம் ராஜா. அதே போல் ஆண்டவரை யார் முன்னாடியும் அப்பா நாங்கள் பயப்படாதபடிக்கு என் தேவனாய் கர்த்தர் நீர் எங்களை வழி நடத்த நீர் உதவி சாருமாண்டவரை ஆசீர்வதிக்காண்டவரே. அப்பா, இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க உதவி செஞ்சிரே அது காமுக்கு நன்றோம் நாங்கள் துதிக்கிற ஸ்தோத்திருக்கிற ராஜா. அப்பா, என் பிள்ளைகளை உங்கள் கருத்தில் பிடிக்கிறாண்டவரே ஆசீர்வதிங்க அப்பா. கர்ப்பத்தின் கனியிலே அப்பா நீர் ஆசீர்வதிக்காமக்கு நன்றி நாங்கள் துதிக்கிற ஸ்தோத்திக்கிறோம் ராஜா. இயேசுவின் விலைப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆமென்.